ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் சிம்பிளான ஈஸியான நல்ல ஹெல்த்தியான ஒரு கிரேவி ரெசிபி சப்பாத்தி தோசைக்குலாம் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். வெரைட்டி ரைஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது எப்படி செய்கிறத பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி, ஒரு 3 பல் பூண்டு, 1/4 கப் அளவுக்கு தேங்காய், 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் அளவு மிளகு, 3 கிராம்பு, ஒரு 4-5 துண்டு பட்டை சின்னதாக, ஒரு பாதி அளவு அன்னாசிப்பூ, 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. ஒரு 15-20 முந்திரி பருப்பு சேர்த்து 1/4 கப் அளவு தண்ணி விட்டு நல்லா அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. நல்லா மையாக அரைச்சிருந்துருக்கணும். இப்போ செய்கிறதுக்காக ஒரு குக்கரை சூடு பண்ணிவிட்டு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மட்டும் எண்ணெய், கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு பெரிய வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்து வெங்காயம் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. ரொம்ப அதிகமாகவும் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கூடாது. நான் சின்னதாக மீடியம் சைஸாக இருந்தால் பெரிய வெங்காயம் 2 எடுத்திருக்கேன். கட் பண்ணதுக்கப்புறம் 1/2 கப் இருக்கிற மாதிரி எடுத்திருக்கேன். அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா ஓரளவு வறுத்ததும் கூடவே நம்ம அரைச்சி எடுத்து அந்த தேங்காய் முந்திரி பருப்பு பேஸ்ட்டை நம்ம சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். நம்ம பச்சையாக தான் அரைச்சிருக்கோம், அதனால் கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொஞ்சம் கைவிடாமல் கலந்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா அந்த மாதிரி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி எடுத்ததும் இதில் 1/4 கப் அளவுக்கு நல்ல கட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் ரொம்ப புளிப்பாக இருக்கக்கூடாது, நல்லா கட்டி தயிராக இருக்கணும். இதை சேர்த்துட்டு நல்லா இதோடு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். தயிர் சேர்த்தோடனே அடுப்பு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. நல்லா இந்த மாதிரி ஒரு நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷம் இந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா பீட் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே ஓரளவு நல்லா இந்த மாதிரி கலந்ததும் இது கூட 1/4 கிலோ அளவுக்கு காலிஃப்ளவர் கட் பண்ணதுக்கப்புறமா 1/4 கிலோ அளவு இருக்கிற மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நல்லா சுத்தமாக சுடு தண்ணியில் போட்டு லேசாக வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இது நம்ம இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப பொடிசாக கட் பண்ணிடாமல் இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அப்போல்லாம் குக்கரில் வெந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்ப மசியாமல் கரெக்டாக வெந்து பக்குவமாக இருக்கும். இப்போ இந்த மசாலா கூட சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததும் மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஒரு 1 கப் அளவு விட்டு இதோட சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இது வரைக்கும் நம்ம இதில் உப்பே சேர்க்கலை. ஒரு டீஸ்பூன் அளவு உப்பும் சேர்த்து நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். நல்லா இது எல்லாமே சேர்த்து கொதிக்க ஆரம்பித்ததும் இது குக்கரை மூடி வச்சுட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு விசில், லோ ஃப்ளேமில் ஒரு விசில் விட்டு நல்லா ப்ரெஷரெல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம திறந்து பார்க்கலாம். சிம்பிளாக ஈஸியாக அதே சமயத்தில் நல்ல டிஃப்ரெண்ட்டான ஒரு கிரேவி ரெசிபி ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கெலாம் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நல்லா ரிச்சாக, அதே சமயத்தில் ரொம்ப காரம் எதுவும் இல்லாமல் நல்ல ஃப்ளேவரோடு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் தூவி சர்வ் பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.